ஆண்டவனும் அரசும் ஒன்று என்பதை தாங்கள் படிக்கவில்லையோ? அனைத்தும் படித்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவனுக்கு சமமாக நிற்கும் பக்குவத்தை தாங்கள் இன்னும் அடையவில்லை என்று நினைக்கிறேன். காரணம்? பேச்சில் தொனியில் ஆணவம் கலந்து விட்டது. சிறந்த பலசாலி, நல்ல வீரன், தக்க சமயத்தில் வந்து பெரிய ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றினேன். உம்மை பாராட்டுகிறேன். உமது ஊர்? இதே செல்வபுரம் தான். பெயர்? வீரமல்லன். தங்களது ஆஸ்தான மல்லனையை ஜெயித்து தற்போதைய ஆஸ்தான மல்லன் என்று பட்டம் பெற்றார். மிக்க மகிழ்ச்சி. மகாதானி வந்துட்டீங்கதா எங்க எல்லாபதிய மனசு சொல்ல முடியாத அதவுக்கு தவதையா போயிட்டது. ஏதாவது விபரீதமா நடந்திருந்தா என்ன ஆகுது? அதாதா நெஞ்செல்லாம் ஆதித்தது போங்க. மல்லி, எத்தனை மனக்குழப்பத்துடன் வந்தாலும் உன் மழலை பேச்சை கேட்டதும் சிரிப்புத்தான் வருகிறது. எப்படியோ பெரிய ஆபத்திலிருந்து கடவுள் தான் காப்பாற்றிட்டார். என்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய வீரமல்லர் என்பவரின் வீரத்தை பற்றி எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை. அடே அப்பா, என்ன ஆற்றல், என்ன வீரம்! நமது அரண்மனையில் கூட அப்படிப்பட்ட ஒரு பலசாலி இருக்க முடியாதென்றே நினைக்கிறேன். காப்பாற்றிய வீரரை பாதாத்த வேண்டியது கதமதான். அதே நேரம் உங்க கையாத குதித்த பரிசை வாங்க மாட்டேன்னு சொன்ன புதவதை எதுக்காக சும்மா வித்தீங்க மகாதானி? நீ கூறியபடி அந்த புலவன் மேல் உள்ள ஆத்திரத்தின் காரணமாகத்தான் ரதத்தில் ஏறி என் கோபத்தை எல்லாம் குதிரைகள் மேல் காட்டிவிட்டேன். அதன் விளைவுதான் இத்தனையும். அப்படின்னா அந்த புதவதை கட்டாயமா சும்மா விடக்கூடாது. மல்லி, ஆத்திரம் அறிவை கெடுத்துவிடும். அவசரம் கூடாது. புலமை கற்ற கவிஞனிடமே சற்று பெருமை இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நாம் பொருட்படுத்தக் கூடாது. அப்படிப்பட்டவர்களையெல்லாம் நமது ஆட்சியில் வைத்துக் கொண்டால் மேலும் நமது செல்வாக்கு உயர்ந்துவிடும். புரிந்ததா? புலிகளையே உனக்கு புரிய வைப்பது மிகவும் கடினம். அமைச்சரிடம் சென்று நாளொன்று பார்த்து தக்க மரியாதையுடன் படை வீரர்களை அனுப்பி என்னை காப்பாற்றிய வீரமல்லனை அரச சபைக்கு அழைத்து வர சொல். புத்தகம். மல்லி, மற்றொரு கட்டளை. என்ன மகாராணி? பல்லக்கு பரிவாரங்களை அனுப்பி ஆலயத்தில் என்னிடம் பரிசு வாங்க மறுத்த புலவனையும் அதே நாளில் சபைக்கு அழைத்து வர. சதி மகாராணி. திறமைமிக்க புலவனுக்கும் வலிமை படைத்த வீரனுக்கும் தக்க பதவிகளை கொடுத்து அரண்மனையிலே இருக்க செய்து விட்டால் கல்வி, வீரம் இவை இரண்டும் எனக்கே அடிமையாகிவிடும். பிறகு இந்த செல்வாம்பியைக்கு நிகர்